இது நம்ம செய்தி சேனல். நான் உங்கள் ஜமால். பொதுவாகவே மக்கள் கோரிக்கை வைப்பார்கள், ஆட்சியாளர்கள் தான் அதை நிறைவேற்றுவார்கள். ஆனால் மாதவரத்தில் துணை முதல்வர் பொதுமக்களிடம் கோரிக்கை ஒன்றை வைத்துள்ளார். அதாவது, சென்னை மாதவரம் சட்டசபை தொகுதியில் 3வது முறையாக போட்டியிடும் திமுக வேட்பாளர் சுதர்சனத்தை ஆதரித்து துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் இன்று காலை பிரச்சாரம் செய்தார். அப்போது தொகுதி மக்களிடம் முக்கிய கோரிக்கையை முன்வைத்தார். அவர் கடந்த 10 நாட்களாக திமுக மற்றும் கூட்டணி கட்சி வேட்பாளர்களுக்காக 50க்கும் மேற்பட்ட சட்டமன்ற தொகுதிகளில் தொடர்ந்து பிரச்சாரம் செய்வதால் அவரது தொண்டை கரகரப்பாகி பேச முடியாமல் அவதிப்பட்ட நிலையிலும் அவர் இன்று காலை மாதவரம் தொகுதி திமுக வேட்பாளர் சுதர்சனத்துக்காக மாதவரத்தில் ஓட்டு சேகரித்து பிரச்சாரம் செய்தார். அந்த பிரச்சாரத்தின் போது, நான் கடந்த 2021 தேர்தலிலும் உங்கள் தொகுதி வேட்பாளர் சுதர்சனத்திற்காக பிரச்சாரம் செய்தேன். அப்போது அவர் 50,000க்கும் அதிகமான ஓட்டு வித்தியாசத்தில் ஜெயித்தார். இந்த முறையும் பிரச்சாரம் செய்கிறேன். அதனால் அவரை 1,00,000 ஓட்டு வித்தியாசத்தில் நீங்கள் வெற்றி பெற செய்ய வேண்டும், செய்வீர்களா என கேட்டு பிரச்சாரம் செய்தார். அங்கு கூடியிருந்த கட்சியினர் செய்வோம் என உறுதியளித்தனர். 1,00,000 ஓட்டு வித்தியாசத்தில் சுதர்சனத்தை வெற்றி பெற செய்ய வேண்டும் எனும் துணை முதல்வரின் கோரிக்கையை தொகுதி மக்கள் நிறைவேற்றுவார்களா என்பது அடுத்த மாதம் 4ஆம் தேதி தெரிந்துவிடும். இது பற்றி உங்கள் கருத்தையும் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம். போன சட்டமன்ற தேர்தலே வந்து வாக்கு கேட்ட நீங்க கிட்டத்தட்ட 57,000 வாக்கு வித்தியாசத்துல அந்த சுதர்சன அவர்களை ஜெயிக்க வச்சீங்க. இந்த முறை நான் உங்ககிட்ட கேட்பதெல்லாம், இந்த முறை குறைஞ்சது 1,00,000 வாக்கு வித்தியாசத்துல அந்த சுதர்சன அவர்களை நீங்க ஜெயிக்க வைக்க செஞ்சு கொடுப்பீங்களா? அது ஒரு சுதர்சனங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். மாதவர் பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுக்கு ஒவ்வொரு நாளும் என்ன பிரச்சனை, என்ன தேவை அப்படிங்கிறத தெரிஞ்சு அறிஞ்சு அதன்படி திட்டங்களை கொண்டு வருவது தான், பார்த்து செஞ்சுட்டு இருக்கவங்களோட தான் அண்ணன் சுதர்சனம் அவர்கள். எதையும் துணிச்சலா எதிர்கொள்ளக்கூடியவர் அண்ணன் சுதர்சனம் அவர்கள். குழந்தைகளுக்கு தாய்ப்பாலுக்கு அடுத்து முக்கியமா இருக்கக்கூடியது ஆவின் பால். அந்த பால்ல 10 ஆண்டுகளுக்கு முன்னாடி குழந்தைகள் குடிக்கிற ஆவின் பால்ல நடந்த கலப்படத்தை பத்தி எனக்கு தமிழ்நாடுக்கே தெரியும். தமிழ்நாடே அதிர்ச்சி அடைந்தது. பால்வளத்துறை அமைச்சர் இருந்தப்போ திரு மூர்த்தி அவர்கள் இந்த அநியாயத்தை பண்ணாரு. எருமை வெட்டிப்பாளையம் வனப்பகுதியில 2 கிலோமீட்டர் நீளத்திற்கு இன்னைக்கு சாலை அமைக்கப்பட்டிருக்கு. இதெல்லாம் செஞ்சு கொடுத்தது யாரு? உங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர் சுதர்சனம் அவர்கள். இது போல மீண்டும் நம்முடைய ஆட்சி அமைய போவது உறுதி. மீண்டும் நம்முடைய தலைவர் தான் முதலமைச்சரா அமைய போறாரு. நிச்சயமா வந்துருவாரு. இந்த மாதவரம் தொகுதியில அந்த சுதர்சனம் அவர்களை மிக பெருவாரியான வாக்கு வித்தியாசத்துல நீங்க ஜெயிக்க வச்சு சட்டமன்றத்தில் செய்றீங்களா?